ஒரு மூட்டையே கொண்டு போனது அதுக்கு நான் தான் சொன்னேன். ஈஸியாக எதுவுமே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய லைஃப்பில் நடந்தது எல்லாம். ஸோ நான் போயிட்டு ஃபுல்லாக பறிச்சுக்கிட்டே இருக்கும்போது கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது குத்தி முள்ளாயிடுச்சு. உண்மையாக என்னால் முடியல. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சரி 10 மணிக்குள்ளே கடைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கிட்டத்தட்ட மணி 12 ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறிச்சேன். ஆனால் அதை பதப்படுத்தி நம்ம எடுக்கிறதுல தான் அதோட விஷயமே இருக்குது. கொண்டு நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கா. ஆனால் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க ஈஸியாக எல்லாமே பண்ணிடுறாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு போய் வெயில் எல்லாமே பார்த்து பூச்சி, அதுக்கப்புறம் குளவிக்கூடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை ஏன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இயற்கையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் கையாலவே நம்ம ஊர்லேயே எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குளவிக்கூடு அம்மா அது பயந்துட்டேன் குளவிக்கூடு. அதுக்கப்புறம் சரி இந்த பக்கம் வந்து பறிச்சுட்டு இருந்தோம். இது வந்து என் வீட்டுக்காரோட அக்காவோட பையன். சரிங்களா, எல்லாரும் யாருன்னு கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ தம்பி வந்து காலையில் போனங்காட்டி அவரும் வந்து எனக்கு பிரித்து கொடுத்தாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இயற்கையாக என் கையால் பிரித்து எல்லாமே வந்து உங்களுக்கு பதப்படுத்தி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் ரொம்ப பாடுபட்டு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. நல்லா 3 பேர் பேசிட்டு தான் பொறிச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அந்த டைம் போனது தெரியல. ஆனால் வந்து ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டே எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, போயிட்டு வந்து கடைக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு போனதுனால ஒரு பெரிய அனுபவம் கொடுத்துச்சு எனக்கு. இனிமேட்டு நம்ம இது தானே கடைப்பிடிக்க போகிறோம், அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் பழகிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு கிளம்பியாச்சு. இது தாங்க எங்கள் ஊரில் இப்படி தான் இருப்போம். எல்லோரும் நீங்கள் என்ன வில்லேஜான்னு கேட்குறீங்க. ஸோ எங்களோட வில்லேஜ் வந்து ரொம்ப பட்டிக்காடு. எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இதாகும். சரிங்களா, ஆனால் பார்க்குறதுக்கு நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் என் வீட்டுக்காரோட அக்கா பையன். அதுக்கப்புறம் பறித்து முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது பயங்கரமான கால்வலி. காசு வரும் அந்த அளவுக்கு கோச்சிங் இருக்குது. 20,000 மார்க் எத்தனை சொன்னாங்க நான் கேட்டதுக்கு? 12 என்ன மார்க் கம்மி தானாம்மா. நான் போய் கேட்டேண்ணா எவ்வளோ மார்க்குன்னு, கரெக்டாக 463 கண்ணு அப்படின்னாங்க. என்னோட ஒரு மார்க் கரெக்டாக வச்சா சொன்னாங்க. அப்புறம் நம்பவே இல்லை. அப்புறம் நான் கம்முனதே சரி எவ்வளோ இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். எதுவும் சொல்லலை. எவ்வளோன்னு தெரியல மார்க்கு. இந்த பொருள் சிந்து வந்து 390 அப்படி எவ்வளோன்னு தெரியல. எத்தனைக்கு அப்படி தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மார்க் வாங்க, அதெல்லாம் நல்லா படிக்கும். இது கீரை வச்சுருப்பாங்களா? அதில் கீரை பொரியல் மாதிரி அது தலைக்கு தேய்க்கிறதுக்கு பரிசலாங்க இல்லை, எல்லாத்துலேயும் போடலாம். கீரை தான் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், கண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே போடலாம். 2 நாளைக்கு ஒருக்கா பறிச்சு வரும். அது அப்புறம் போய் திருப்பி செம்பருத்தி பறிச்சு வந்து
கொந்தளிப்பு வாசி காட்டுன்னு சொல்லுவாங்க. வேர்த்து ஊற்றுது. ஃபுல்லாக அரப்பு மூலிகை மரம் தான். எவ்வளோ கஷ்டம். இதில் இருக்க பூச்சியெல்லாம் பட்டு இங்கெல்லாம் அரிக்குது. போய் வாஷ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணணும். மேலே ஏறிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மழை தான். இது எல்லாமே அரப்பு மரம். அரப்பு, அது என்னது, ஆவாரம்பூ, கீராநல்லி. மேலேயும் வந்தாச்சு. ஸோ செம க்யூட்டாக இருக்குல்ல எங்கள் ஊர். இதுதான் எங்கள் ஊர். கிட்டத்தட்ட 2 மூட்டை நப்பியாச்சு. இங்கே ஏதோ ஒரு பூச்சி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல இருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கோம் படுத்துக்கிட்டு. இப்போ நம்ம அங்கே ஒரு ரீல்ஸ் எடுப்போம் சரிங்களா? யாருமே இல்லை, தனியான காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கேன். அவங்களாம் அந்த பக்கம் பறிக்க போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சுற்றி இருக்கிறேன். நல்லா ஜாலியாக வேக்குது. இந்த இடத்துல ஏதோ பட்டுருச்சு. இங்கெல்லாம் அதை எங்கள் ஊர் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. ரெண்டு பேரும் எங்கே போனாங்க? பைய தூக்கிட்டு போவோம். இந்த ஐயா மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். இதுதான் எங்கள் ஊர். எப்படி இருக்குது? வில்லேஜா நீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல. ஐயோ விழுத்துற மாதிரி செப்பல்லாம் பிஞ்சு போயிடும் போல இருக்கே. ஏரிக்கு போயிட்டுருக்கோம். ஏரிக்கிட்ட நிறைய இருக்கும். ஆவாரம்பூ பறிக்க போயிட்டுருக்கோம். யாருங்க, காட்டுக்குள்ளே அடர்ந்த காடு. இயற்கையாக உள்ளே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கிடைக்கும். இங்கே வருங்க, பட்டர்ஃப்ளை செம்ம அழகாக போகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுதா? பறந்துருச்சு. யாருமே இல்லை. பட்டர்ஃப்ளையை பறக்க விட்டாச்சு. அம்மா ஏறவே முடியல. எங்கெங்கே போகிறாங்க அப்பா சாமி. அது பெருசும் தான். இதுதானா ஆவாரம்பூ? இரண்டு மணி நேரமாக தேடுதல் வேட்டையில் 3 பையை ஃபில் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அக்கா வந்து 3 பை ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆவாரம்பூவை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அரப்பு நிறைய இருக்குது, ஆவாரம்பூ மட்டும்தான் தேடணும். ஆஹா
எங்கள் ஊர் மலை கோயில் விநாயகர் எல்லோரும் கும்பிட்டுக்கோங்கோ, நானும் கும்பிட்டேன். இங்கே பாருங்க, இன்னும் மேலே போகலாம், மேலே போய்கிட்டே இருக்கும் கோயிலுக்கு. போய் கையை கழுவிட்டு தண்ணி குடிப்போம். கரண்ட் யூஸ் ஆகாதா? அப்போ நல்லது. இங்கெல்லாம் காயப்பட முடியாது, கொஞ்சம் அங்கே அலாசிட்டு தான் காயப்படும். ஆமாம், அதில் பூச்சியெல்லாம் இருக்குது, அரிப்புத்தன்மை வராதா? செம்பருத்தி போயிட்டு